நீ கடலில் கலந்திருக்கும் ஒரு துளி அல்ல, ஒரு துளிகளில் ஒளிந்திருக்கும் பெருங்கடல். வணக்கம், நான் உங்கள் நண்பன் தமிழ்ச்செல்வன். இது கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் எதுவும் தெரியுமா? அப்போ தெரிஞ்சுக்குங்க. நம்ம கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தால் பிடிங்கிடுவானுவ. ஆனால் படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினச்சின்னா படி, நல்லா படித்து ஒரு அதிகாரத்தில் போய் உக்காரு. எஜுகேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல்லுங்க. வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். இந்தியாவிலேயே எஜுகேஷனுக்காக தன்னோட ஸ்டேட்டில் அதிகமாக டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்த ஸ்டேட் எதுவும் தெரியுமா? அது நம்ம தமிழ்நாடு தாங்க. கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 37,000 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2,200 ஸ்கூல் செஞ்சுரியே போட்டுருச்சுங்க. அதாவது 100 வருஷத்தை கடந்து ரன் ஆகிட்டு இருக்குங்க. மொத்த ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் ஒரு வருஷத்துக்கு 52 லட்சம் பேர் படிச்சுட்டு வெளியே வராங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? காலை உணவு திட்டங்க, மதிய உணவு திட்டங்க, ஃப்ரீ லேப்டாப்ஸ், ஃப்ரீ பஸ் பாஸ், நிறையா திங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்தியாவிலேயே எஜுகேஷனுக்கு முன் உதாரணமாக இருக்கிற ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு தாங்க. வாங்க தமிழ்நாடு கல்வியை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். தாஜ்மஹால் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதை யார் கட்டினது, எதுக்காக கட்டினதுன்னு தெரியும். இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க கல்வியின் தாஜ்மஹால். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதை சுமார் 90 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைங்க. T.O. அசார் என்பவரால் உருவாக்கப்பட்டதாங்க கல்வியின் தாஜ்மஹால். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா சுமார் 1930 ஆரம்பிக்குதுங்க இந்த கதை. T.O. அசாருங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட ஒய்ஃபோட ஃபேமிலியோட சந்தோஷமாக திருப்பூரில் வாழ்ந்துட்டு இருக்காருங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது, தன்னோட மனைவி பேர் பார்த்தீங்கன்னா ஜேவாபாய். அவருக்கு என்ன ஆகுதுன்னா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாருங்க. அதாவது மிகப்பெரிய கொடூரமான ஒரு நோய்ங்க. அந்த நோய் எப்படிப்பட்டதுன்னா கூட இருக்க குழந்தைங்கக்கிட்ட கூட போகாத மாதிரி தன்னோட ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலே வச்சு பார்த்துக்கிறாருங்க. கிட்டத்தட்ட சாகர தருவாயில் இருக்காங்க ஜேவாபாய் அம்மா. அந்த ஜேவாபாய் அம்மா தன்னோட கணவரை கூப்பிட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்குது, கடைசி ஆசையும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது என்ன ஆசைன்னு கணவர்கிட்ட விலாவரியாக சொல்கிறாருங்க. அது என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பூரில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருக்குது கேர்ள்ஸ்க்கு. அதுக்கு மேலே உயர்கல்வி படிக்கிறதுக்கு திருப்பூரில் எந்த ஸ்கூலுமே கிடையாது. எனக்காக 6ஆம் வகுப்புக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் ஒன்று கட்டுங்கன்னு சொல்லிடுறாருங்க. அப்புறம் அந்த அம்மாவும் இறந்துடுறாருங்க. இவர் நாட்கள் கடந்துட்டு போயிட்டே இருக்குங்க. அப்போ தான் ஒரு யோசனை வருது. சரி, தன்னோட மனைவிக்கு சொன்ன மாதிரியே ஒரு ஸ்கூல் ஒன்று கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஒன்று கட்டுறாருங்க. ஜேவாபாய் பெண்கள் மேல்நிலை பள்ளிங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஸ்கூலுங்க. வாங்க அந்த ஸ்கூல் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்கூல் தாங்க ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஸ்கூல். இந்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. பெண்கள் மட்டும் கோ எஜுகேஷன் கிடையாது, பெண்கள் மட்டும். பெண்களுக்காக முன்னுரிமை கொடுத்து திருப்பூர்லேயே மிகப்பெரிய ஸ்கூல். என்ன ஒரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டாஃப்ஸ் மட்டும் 164 பேர் இருக்காங்க. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1942 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ப்ரெசென்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் ஏறிக்கிட்டே தான் இருக்கே தவிர கம்மியாகிறது இல்லைங்க. இது போக ஒரு விருதெல்லாம் வாங்கியிருக்குங்க. 1984 கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இதுக்காக 2004 அப்துல் கலாம் ஐயா அவார்டும் கொடுத்துருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை கட்டி ரெவல்யூஷன் உண்டாக்குன 2 பேர்த்துக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. டெய்லி அப்டேட்டை தெரிஞ்சுக்க இன்ஸ்டா பேஜையும் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல். நன்றி.